வணக்கம். இன்றைய பதிவு என்னென்னா, இந்த கோயில் கொடைகளை பற்றி தான். அந்த பதிவு யாரையும் புண்படுத்துறதுக்காண்டி இல்லை, ஜென்ரலாக உள்ளதான். இந்த பதிவு என்னென்னா, கோயில் கொடை அப்படின்னாலே சில பேருக்கு கூட்டத்தை பார்த்த உடனே ஆட்டம் வருது. அது நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, அழுக்கான ட்ரெஸ் போட்டாலும். சில பேர் மதுபானங்களை ஊற்றிட்டு அந்த கோயில் கொடைக்கு நின்றுக்கிட்டு அவங்க ஒரு ஆட்டம். சில பேருக்கு மேளத்தை அடித்தோன்னா ஆட்டம் வருது. இது சாமி வந்து ஆடுதா, சாமி வராமல் ஆடுதா அப்படிலாம் தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, கோயில் கொடை எதற்காண்டி இந்த கோயில் கொடை நடந்ததுக்கு முன்னாடி என்னென்னா நிறையா பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, பூ வேணும், கோயில் கொடைக்கு பூ. அப்புறம் வில்லு, அப்புறம் மேளம். சில ஸ்டாண்டர்டாக உள்ள ஊர்களில் நிறையா ரூபா வச்சுருக்க ஊரில் என்ன பண்ணுவோன்னா கச்சேரி வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்ட்டு நிறையா ஊரோட குமுறல்கள் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் ரூபா வேணும். ரூபான்னா வரி வைக்கணும். வரி வச்சு தான் செய்ய முடியும். ஃபண்டு வேணும். ஃபண்டு இருந்தால் தானே எதனாலும் செய்ய முடியும். இப்போ ரூபாயை பிரித்தா மட்டும் போதாது, அந்த ரூபாயை எப்படி பிளான் பண்ணி ஆட்களுக்கு கொடுக்கணும். இப்போ பூக்காருக்கு அட்வான்ஸ் கொடுக்க முன்னாடி ஒரே ஒரு பூக்காரரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீ எவ்வளோ பூப்பாக கொண்டு வருவா, ரைட்டு இவ்வளோ ரூபா வேணுமா, உடனே இப்படி கொடுக்க மாட்டோம். உனக்கு நீ என்னெல்லாம் பூ கொண்டு வருவா, என்னென்ன வகைக்கெலாம் பூ கொண்டு வருவா, எவ்வளோ பூ கொண்டு வருவா, எவ்வளோ ரூபா வேணும், இப்படி தான் நம்ம பேசுவோம். ஆனால் சில ஊரில் என்னென்னா, போன வருஷம் நீ எவ்வளோ வாங்கின ரூபா, அப்போ 30,000 வாங்கினேன், அப்போ இந்த வருஷம் 5,000 கூட வாங்கிக்க. அந்த பழக்கம் சரியான பழக்கம் இல்லை, சரியான தீர்வு இல்லை. அப்போ பணம் பிரிக்கிறது பெருசு கிடையாது. அந்த பணத்தை முறையாக பார்த்திங்கன்னா, கும்பாட்டம் வைக்கும், கச்சேரி வைக்கும். கும்பாட்டம் எதுக்காண்டி வைக்கும், கும்பக்காரங்க ஆடுறதுக்காண்டி வைக்கும். கும்பக்காரங்க ஆடுதாங்க, பாட்டு படிக்காங்க. இது ஒரு பொழுதுபோக்குக்காண்டி வைக்கும். இவங்க ஆடும்போது இந்த பக்கத்தில் நின்று ஒரு 10 பேர் ஆடுது, அந்த மாதிரி நல்லா இல்லை. அதே மாதிரி ஒரு கச்சேரி வைக்கிறாங்க. கச்சேரி வச்சா சுற்றி நின்று பார்க்கணும். நல்லா இருந்துச்சுன்னா கைத்தட்டணும், விசில் கூட அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சைடில் நின்று ஆடி அவங்கள இடைஞ்சல் பண்ணுறது அந்த மாதிரி நல்லா இல்லை. இப்போ நம்ம தெரியணும், ஒரு 10 ஊருக்காரங்க நின்று பார்க்கும்போது முகஞ்சுளிக்க மாதிரி நடந்துக்கிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான். ஒரு ஊரோட பெருமை இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு